செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் 3 எலும்புக்கூடுகள் அடையாளம். யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 5ஆம் நாளான நேற்று மேலும் 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்ட 3 மனித எலும்புக்கூடுகளையும் சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் மொத்தம் 244 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்டவற்றில் 240 மனித எலும்புக்கூடுகள் ஏற்கனவே முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த அகழ்வு பணிகள் ஊடாக பல உண்மைகள் வெளிவரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய தலைவர்கள் மீது டிரம்ப் கடும் தாக்குதல். ஐரோப்பா உறவில் கடும் பனிப்போர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே நிலவி வரும் மோதல் போக்கு அட்லாண்டிக் கடந்த நாடுகளின் உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் தொடர்பாக ஜெர்மனி ஜனாதிபதி பிரெட்ரிக் மெர்ஸ் விமர்சனம் செய்ததை தொடர்ந்து அவரை முற்றிலும் செயலற்றவர் என்று டிரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் ஜெர்மனியில் முகாமிட்டுள்ள 36,400 அமெரிக்க வீரர்களை திரும்ப பெறப்போவதாகவும் அவர் அச்சுறுத்தியுள்ளார். இது மட்டுமின்றி பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மரை சர்ச்சில் போன்றவர் அல்ல என்று தனிப்பட்ட முறையில் விமர்சித்துள்ள டிரம்ப் பிரித்தானிய இறக்குமதிகள் மீது கூடுதல் வரி விதிக்கப் போவதாகவும் எச்சரித்துள்ளார். ஈரான் போருக்கு ஆதரவு அளிக்காத நேட்டோ நட்பு நாடுகளை தண்டிக்க அமெரிக்க பாதுகாப்புத்துறை திட்டமிட்டு வருவது ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் கவலையை உருவாக்கியுள்ளது. ஸ்பெயின் நாட்டை நேட்டோ அமைப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்குவது மற்றும் பாக்லாந்து தீவுகள் மீதான பிரித்தானியாவின் உரிமையை அங்கீகரிப்பதை மறுபரிசீலனை செய்வது போன்ற விவகாரங்களை அமெரிக்கா கையில் எடுத்துள்ளது. டிரம்பின் இந்த அதிரடி மாற்றங்களை சமாளிக்க உடனடி எதிர்வினை ஆற்றாமல் அமைதி காப்பதே சிறந்தது என்று சில ஐரோப்பிய தூதுவர்கள் கருதினாலும் டிரம்பை ஈர்க்க எடுக்கப்பட்ட புகழ்ச்சி முயற்சிகளும் பலனளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் இத்தகைய போக்கினால் எரிசக்தி விலைகள் உயர்ந்து பாதிக்கப்பட்டுள்ள ஐரோப்பிய நாடுகள் தற்போது அமெரிக்க கொள்கைகளுக்கு எதிராக துணிச்சலாக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன. 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய பழைய நிலைப்பாடுகளை இனி நம்பியிருக்க முடியாது என்பதை உணர்ந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் மென்மையான அதிகாரத்தை தாண்டி தனது ராணுவ வலிமையை தன்னிச்சையாக பெருக்கிக் கொள்ளும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடனான இந்த மோதல் போக்கு சர்வதேச பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்தனர்.